வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு முத்தான திட்டங்களுடன் வேளாண் பட்ஜெட் வழங்கிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பிற மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கி இருப்பது நியாயமல்ல. தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வேளாண்மை துறையிலும் தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும். உழவர்கள் மகிழும் வகையில் பட்ஜெட் அமைந்ததில் மகிழ்ச்சி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம். ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதை தடை செய்வது குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். அடுத்த மாத தொடக்கத்தில் இலங்கை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக, பிரதம மந்திரி கலாநிதி ஹரணி அமரசூரியா உள்ளிட்டோரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்த பயணத்தின் போது இந்திய நிதி உதவியுடன் திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். 2015ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் 4வது பயணமாக அமைந்துள்ளது. பல்வேறு முத்தான திட்டங்களுடன் வேளாண் பட்ஜெட் வழங்கிய வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2025-2026ஆம் ஆண்டிற்காக தமிழக வேளாண்மை பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டசபையில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நமது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகை அதிகரிப்பு, சிறு குறு விவசாயிகள் நலன், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், டெல்டா அல்லாத மாவட்ட நெல் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் அலகுகள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு முத்தான திட்டங்களுடன் 45,661 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் பட்ஜெட் அறிவித்துள்ள அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கி இருப்பது நியாயமல்ல என்றும் தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய ரயில்வே ஆள்தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் ரயில் உதவி ஓட்டுநர் பணிக்கான 2ஆம் கட்ட கணினி முறை தேர்வுகள் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அத்தேர்வை எழுதும் தமிழக மாணவர்களுக்கு ஆந்திரம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் மாணவர்களை அலக்கழிக்கும் நோக்கம் கொண்ட இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். இந்த பணிக்கான முதற்கட்ட கணினி முறை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 25 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் தமிழகத்தை சேர்ந்த சுமார் 1 லட்சம் பேர் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் தமிழகத்திலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ஆனால் இப்பொழுது நடைபெறும் தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து 6,315 பேர் மட்டுமே பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு கூட தமிழகத்தில் தேர்வு மையம் அமைக்காமல் பிற மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கி இருப்பது நியாயமல்ல என்றும் தமிழ்நாட்டில் ரயில்வே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மை துறையிலும் தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும் என்றும் உழவர் பெருமக்கள் மகிழும் வகையில் வேளாண்மை பட்ஜெட் அமைந்துள்ளதில் மகிழ்ச்சி என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டு வேளாண் பெருங்குடி மக்களையும் வேளாண்மையையும்
புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் நெல் சாகுபடி பரப்பளவை உயர்த்த சிறப்பு திட்டம், மலைவாழ் உழவர்கள் முன்னேற்றம், உழவர் சந்தைகளில் இருந்து ஆன்லைன் முறையில் பொருட்களை டெலிவரி செய்ய தனி திட்டம், உழவரை தேடி வேளாண்மை திட்டம், கூட்டுறவு பயிர்க்கடன், குறுகிய காலக்கடன் வழங்க என ரூபாய் 20,500 கோடி இலக்கு, வேளாண் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி என உழவர் பெருமக்கள் மகிழும் வகையில் சுமார் ரூபாய் 45,661 கோடி அளவிற்கு நாம் திராவிட மாடல் அரசின் வேளாண்மை பட்ஜெட் அமைந்துள்ளதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றும், உழவர் வாழ்வு செழிக்கட்டும் என்றும், வேளாண்மை துறையிலும் தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கியூபா, ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதை தடை செய்வது குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டினரை அமெரிக்காவிற்குள் அனுமதிப்பது பற்றியும் அதன் தாக்கங்கள் பற்றியும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை ஆராய்ந்து வருகிறது. அதன்படி மொத்தம் 41 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சிவப்பு பட்டியலில் உள்ள கியூபா, ஈரான், லிபியா, வடகொரியா, சொமாலியா, சூடான், சிரியா, வெனிசுலா, ஏமன், ஆப்கானிஸ்தான், பூடான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முழுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆரஞ்சு பட்டியலில் உள்ள ரஷ்யா, பாகிஸ்தான், மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு நேர்காணலுக்கு பிறகு மட்டுமே குடியேற்றம் அல்லாத குறுகிய கால விசா மட்டுமே வழங்கப்படும். புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுகிறது எனவும், இந்தியாவில் ஆளுநர் மீது வழக்கு தொடர்ந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் கோவை செழியன் தெரிவித்தார். சென்னை மாநில கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாநில கல்வி உரிமையை பாதுகாப்பது தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் மற்றும் பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினர். நிகழ்ச்சியில் அமைச்சர் கோவை செழியன் பேசும்பொழுது, அதிகம் படித்தவர்கள் உள்ளவர்கள் கேரளா என்பதை மாற்றி அதிகம் படித்துள்ளவர்கள் தமிழ்நாடு என்று மாற்றியவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றும், பிரதமர் நரேந்திர மோடி திருந்த வேண்டும், இல்லையென்றால் திருத்தக்கூடிய சூழல் உருவாகும் என்றும், புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுகிறது எனவும், இந்தியாவில் ஆளுநர் மீது வழக்கு தொடர்ந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும் அமைச்சர் கோவை செழியன் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்பொழுது தமிழ்நாடு பள்ளிகளில் 2021 ஆண்டு 16% இருந்த இடைநிற்றல் தற்பொழுது 5% கீழ் கொண்டு வந்துள்ளோம் என்றும், அதற்கு காரணம் முதலமைச்சரின் திட்டங்கள் தான் என்றும், மும்மொழி கொள்கையை ஆதரித்த ஒடிசா மாநிலத்தின் ஒரியா மொழியின் நிலைமையை என்ன ஆனது என்றும், அதுபோன்ற நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அதை மறுக்கிறோம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழக பட்ஜெட் காணல் நீராக காட்சி தருகிறது என்றும், தமிழக மக்களின் தாக்கத்தை தீர்க்காது என்றும் குன்றத்தூரில் நடைபெற்ற அதிமுகவின் சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியின் பெரிய தெருவில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும், திமுக அரசின் அவல நிலைகளை மக்களிடம் தெரிவிப்பதற்காகவும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், மாநில இலக்கிய அணியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். அப்பொழுது திமுக பட்ஜெட்டை அரசு செலவில் LED-யில் 1000 இடங்களில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்று ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பேசும்போது, தமிழக பட்ஜெட் காணல் நீராக காட்சி தருகிறது என்றும், தமிழக மக்களின் தாக்கத்தை தீர்க்காது என்றும் தெரிவித்தார். கூட்டத்தை தொடர்ந்து குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கே. பழனி தலைமையில் நடைபெற்ற துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வி. சோமசுந்தரம், மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், திருமால், அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், குன்றத்தூர் அலெக்சாண்டர்,
பி முருகவேல், வழக்கறிஞர் சுரேஷ், விஜயகுமார், நந்தம்பாக்கம் முத்துராமன், மாங்காடு பரத்ராஜ், பிரேம், சேகர், பணப்பாக்கம் ரவி, படப்பை மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் அவல நிலைகள் குறித்தும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கினர். பாப்பநேரி அங்கன்வாடி பள்ளியில் முறையாக சத்துணவு, முட்டை வழங்காத அங்கன்வாடி பள்ளி ஆசிரியை மற்றும் உதவியாளரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி குழந்தையின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து வளையாம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பாப்பநேரி பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யாமல் புழுக்கள் மிதக்கக்கூடிய அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவதாகவும் அழுகிய காய்கறிகளை பயன்படுத்துவதாகவும் இதனால் குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் முறையாக சத்துணவு மற்றும் முட்டை வழங்கப்படுவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் அங்கன்வாடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கன்வாடியில் பணியாற்றும் ஆசிரியை மோகனவள்ளி, உதவியாளர் மகாலட்சுமி ஆகியோரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். சங்ககிரி அருகே 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் கட்டிட பொறியாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு பழையபாளையம் பகுதியை சேர்ந்த கட்டிட பொறியாளர் திருநாவுக்கரசு என்பவர் தனது காரில் அதே பகுதியை சேர்ந்த நண்பர் ஹரியை அழைத்துக் கொண்டு ஈரோட்டில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கார் சங்கரகிரி அடுத்த குப்பனூர் பைபாஸ் என்ற இடத்தில் சென்றபோது திடீரென காரின் வலது பக்க டயர் வெடித்து கார் இழுத்துச் சென்றதில் பின்னால் வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 கார்களும் சாலையில் கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த திருநாவுக்கரசு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த ஹரியை மீட்டு உடனடியாக சங்கரகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்றொரு காரில் பயணித்த பெங்களூரை சேர்ந்த நாகராஜன், அவரது மனைவி கவிதா, மகன் நிக்திஷ், மகள் தனிஷ்கா ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரகிரி காவல்துறையினர் உயிரிழந்த திருநாவுக்கரசின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை உக்கடம் பகுதியில் தெருவில் சண்டையிட்ட மாடுகள் முட்டி தள்ளியதில் 5 மாத குழந்தையுடன் 3 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை உக்கடம் அன்புநகர் பகுதியில் வசித்து வரும் சல்மானின் மனைவி ஜினித் நிஷா என்பவர் தனது 5 மாத குழந்தை ஷாஜியலுடன் தொழுகைக்கு சென்றுவிட்டு தனது மாமா சாஹிப்புடன் உக்கடம் புல்லுக்காடு வழியாக வீட்டிற்கு சென்றார். வழியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 மாடுகளில் ஒரு மாடு ஓடி வந்து ஜெனத் நிஷாவை முட்டி தள்ளியது. இதில் ஜீனத் மற்றும் அவரது 5 மாத குழந்தை படுகாயமடைந்தனர். மேலும் அதனை தடுக்க சென்ற சாஹிப்பையும் மாடு முட்டி தள்ளியது. இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த உக்கடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாடு முட்டி குழந்தை உள்பட 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் உக்கடம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சமூக வலைதளத்தில் பள்ளி மாணவி தனது ஏழ்மை நிலையை குறித்து சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டதை அறிந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாணவிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார். தஞ்சை மாவட்டம் சித்துக்காடு கிராமத்தை சேர்ந்த நித்யஸ்ரீ என்ற மாணவி அரசு உயர்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் தனது ஏழ்மை நிலை குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தனது தாயார் இறந்துவிட்ட நிலையில் யானைக்கால் நோயால் பாதிப்படைந்த தனது தந்தை ரங்கசாமி 100 நாள் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு இரவில் சமைத்து தரும் உணவை சாப்பிட்டு விட்டு மறுநாள் மதியம் தானும் தனது தம்பியும் பள்ளியில் வழங்கும் மதிய உணவு சாப்பிட்டு வருகின்றோம் எனவும், சிறு குடிசையில் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பதாகவும், மின் வசதி இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த செய்தியை அறிந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சித்துக்காட்டில் உள்ள மாணவி நித்யஸ்ரீயின் வீட்டிற்கு நேரில் சென்று விவரங்களை கேட்டறிந்தார். உடனே மாணவியின் குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கியும்
நிதி உதவியும் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி விரைவில் வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைத்திடவும் மாணவியின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். அப்பொழுது சுமார் 2 கிலோமீட்டர் தூரமுள்ள பள்ளி செல்வதற்கு சைக்கிள் இருந்தால் உதவியாக இருக்கும் என மாணவி தெரிவித்தார். இதையடுத்து தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி ஏற்பாட்டில் கட்சி நிர்வாகிகள் அவரது வீட்டிற்கு சென்று சைக்கிளை வழங்கினர். அப்பொழுது மாணவியின் தம்பிக்கும் தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தனர். இந்நிலையில் சமூக வலைதளத்தின் மூலம் தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்து சைக்கிள் வழங்கியதோடு தனக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலிக்கு மாணவி நித்யஸ்ரீ நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். மீஞ்சூர் அருகே சுடுநீர் காய வைக்க ஹீட்டர் போட்ட போது மின்சாரம் பாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நந்தியம்பாக்கம் பகுதியில் மனைவி அஸ்வினியுடன் கார்த்திக் வசித்து வருகின்றார். இவரது மனைவி அஸ்வினி கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பணிக்கு செல்வதற்காக தண்ணீர் கொதிக்க வைக்க ஹீட்டர் போட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அஸ்வினி மயங்கி விழுந்தார். உடனடியாக மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அஸ்வினி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் அஸ்வினியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி கடந்த 2020ஆம் ஆண்டு 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மாரிமுத்து என்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி தென்பகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு 11 வயது சிறுமிக்கு ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் மாரிமுத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதன் பிறகு வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சுரேஷ் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட குற்றவாளி மாரிமுத்துவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 2 லட்சம் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். தெருநாய் கடித்ததில் 10 நாட்கள் கழித்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் பால்பூர் பகுதியை சேர்ந்த சிவப்பன் மன்னா என்பவர் மேற்கு வங்க மாநில தொழிலாளிகளோடு சென்னை வானகரத்தில் தனியார் பள்ளியின் பின்புறம் தற்காலிக டென்ட் அமைத்து அதில் வசித்துக் கொண்டு தாரா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு தெருநாய் கடித்ததில் காயமடைந்த சிவப்பன் அரசு மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி மாலை சிவப்பன் மன்னா தன்னால் மூச்சுவிட இயலவில்லை என தனது உறவினரான ரஞ்சித் கோயன் என்பவருக்கு போன் மூலம் தெரிவித்துள்ளார். உடனே ரஞ்சித் கேயன் குடிசை பகுதிக்கு சென்று பார்த்தபோது சிவப்பன் மன்னா சுயநினைவின்றி இருந்தது தெரிய வந்தது. உடனே வானகரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிவப்பன் மன்னாவை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிவப்பன் மன்னா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததுடன் மேற்கு வங்கத்தில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு சிவப்பன் மன்னா இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். ஆலாந்துறையில் வாரிசு சான்றிதழ் வழங்க ரூபாய் 5,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்து ஆலந்துறை பகுதியை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி என்பவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு மத்துவாரைபுரம் கிராம நிர்வாக அதிகாரி வெற்றிவேலை அணுகியுள்ளார். அப்பொழுது வாரிசு சான்றிதழ் வழங்க ரூபாய் 5,000 லஞ்சம் கேட்ட நிலையில் முன்பணமாக ரூபாய் 1,000 வழங்கியுள்ளார். இதனிடையே இதுகுறித்து கோவை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையிலான காவல்துறையினர் அளித்த ரசாயனம் தடவிய ரூபாயை வெற்றிவேலிடம் கிருஷ்ணசாமி வழங்கினார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வெற்றிவேலை பிடிக்க முயன்றனர்.
காவல்துறையினரை கண்டதும் உஷாரான வெற்றிவேல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பியோடினார். காவல்துறையினர் துரத்தி வருவதை அறிந்த வெற்றிவேல் இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு பேரூர் குளத்தில் குதித்து லட்ச பணத்தை தண்ணீரில் வீசினார். உடனே குளித்திருந்த வெற்றிவேலை காவல்துறையினர் கைது செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். சென்னை டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகை போராட்டம் தொடக்கம்தான் என்றும் 5000 டாஸ்மாக் கடைகள் முன்பாகவும் போராட்டம் நடத்துவோம் என்றும் மதுரையில் மாநில செயற்குழு உறுப்பினர் கதலி நரசிங் பெருமாள் தெரிவித்துள்ளார். மதுரை பிபி குளம் பகுதியில் அமைந்துள்ள மாநகர பாஜக அலுவலகத்தில் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கதலி நரசிங்க பெருமாள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது டெல்லி, சத்தீஸ்கர் மாநிலத்தை தொடர்ந்து பெரிய அளவிலான மதுபான ஊழல் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது என்றும் அந்த மாநிலங்களில் நடைபெற்ற மதுபான ஊழலால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது என்றும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற 1000 கோடி ஊழலை கண்டித்து 5000 கடைகள் முன்பு போராட்டம் நடத்துவோம் என்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் கதலி நரசிங்க பெருமாள் தெரிவித்துள்ளார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கமானது தமிழக அரசினுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் 1000 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதன் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வருவாய் மாவட்டங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்திற்கு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் மதுரை பெருங்கோட்ட அரசு மீதே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது என்று கோவையில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் VKK மேனன் சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அரசு மீதே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி உள்ளது எனவும் டாஸ்மாக் ஊழல் 3 வகையாக உள்ளது எனவும் அதில் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எனவும் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் அமலாக்கத்துறையால் தற்பொழுது வெளிவரப்பட்டுள்ளது. ஊழல் மதிப்பை குத்து மதிப்பாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்தார். சாதாரண மனுஷனுக்கு தெரியும், நம்மளுடைய குடிமகனுக்கு தெரியும், 10லேருந்து 30 ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறாங்க. அதில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு பத்திரிகையில் அதை வெளியே கொண்டாந்துச்சு. ஆக டாஸ்மாக் அந்த மாதிரி ஊழல் செஞ்சது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக நடந்திருக்கிறது என்பது EDயினுடைய ரெய்டினுடைய வெளிப்பாடு. மூன்றாவதாக இதில் அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் நேச்சுரல், அவங்க செய்ய தூண்டியதால் தான், அவங்க சொல்கிறது செய்யறதுக்கு அனுமதி கொடுத்ததால் தான் இவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் அரசியல்வாதிகள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர், ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்க கம்பெனிக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஈவன் GST நம்பர் கிடையாது, பேன் நம்பர் கிடையாது, KYC என்பது கிடையாது. இந்த மாதிரி இல்லாதது டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களில் 4 பேர் 5 பேர் 6 பேர் சொல்லி அந்த ரேட் அண்ட் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதில் கொடுக்கறதுக்கு பேர் தான் டெண்டர். ஆனால் ஒரே ஆள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான், அவனுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்படியாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் EDயால் இப்போ எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு. பனையஞ்சேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளிக்கு தேவையான பொருட்களை கிராம மக்கள் சீர்வரிசையாக வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருகே உள்ள பனையஞ்சேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் மாணவ மாணவிகளின் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள்
பள்ளியின் மேலாண்மை குழு நிர்வாகிகள் தானாக முன்வந்து பள்ளிக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையாக தலைமை ஆசிரியர் சுந்தரவள்ளியிடம் வழங்கினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர்கள் கல்பனா, சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நற்சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டி வாழ்த்தினர். அதேபோல் புதிதாக சேர்க்கப்பட்ட 5 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராக்கியப்பன், ஊராட்சி செயலாளர் பாபு, பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் கோகிலா, துணைத் தலைவர் நந்தினி மற்றும் பெற்றோர்கள், கிராம பொதுமக்கள், பள்ளியின் சக ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் ஹரிநாத் நன்றி தெரிவித்தார். காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய ஊராட்சி பகுதிகளில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க காட்டுமன்னார் கோவில் தொகுதி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பூத் கமிட்டி ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாசு முருகையன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக மீனவர் பிரிவு இணை செயலாளருமான KA ஜெயபால், மாவட்ட செயலாளர் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான N முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கொல்லுமேடு, ராயநல்லூர், உத்தம சோழன், மானியம் ஆடூர், நத்தமலை, திருச்சின்னபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பூத் கமிட்டி ஆய்வு செய்தனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி பூத் கமிட்டி நிர்வாகிகள் அன்வர், ராஜசேகர், ராஜேந்திரன், வடிவேல், தங்கபாண்டியன், சிவபெருமான், கோபால், சோழன், அறவாழி, கலைவாணன், ராஜா ராஜகோபால் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அசோகன், பாரதிதாசன், சுரேஷ்குமார், பழனிசாமி, இளந்தமிழன், கிருபாசங்கர், கலியபெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்துரங்க செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்க செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பில் 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்கோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசி தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் தினந்தோறும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் பல வாகனங்களில் திருவீதி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் மண்டபத்தில் பெருமாளுக்கு திருவந்தி காப்பும் தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதியம் தெப்பக்குளத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார். அங்கு தீபாராதனை காட்டப்பட்டதை அடுத்து தெப்பத்தில் பெருமாள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். தெப்பத்தில் பெருமாள் வலம் வந்த போது கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மகத்தின் 11ஆம் நாள் திருவிழாவில் தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காசிக்கு நிகராக அமைந்துள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கப்பட்டு தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவில் பல்லக்கில் சுவாமி வீதி உலா வந்தார். அதன் பின்னர் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற 6ஆம் திருவிழாவில் கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சி அளிக்கும் ஐதீக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாள் விழாவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து 10ஆம் நாளில் மாசி மக விழா நடைபெற்றது.
விழாவில் விருதாச்சலம் மற்றும் சுட்டு வட்டார பகுதியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மணிமுத்தாறில் நீராடி தர்ப்பணம் செய்தனர். இதனை அடுத்து 11ஆம் விழாவில் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு முத்தான திட்டங்களுடன் வேளாண் பட்ஜெட் வழங்கிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பிற மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கி இருப்பது நியாயமல்ல. தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வேளாண்மை துறையிலும் தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும். உழவர்கள் மகிழும் வகையில் பட்ஜெட் அமைந்ததில் மகிழ்ச்சி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம். ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதை தடை செய்வது குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகளை நள்ளிரவு 12 மணிக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.